ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் ஃபிட்னஸ். இப்போ வந்து நம்ம ஐஎன்சிஜி, இது நம்ம சைக்கிள் குரூப் அவங்க கண்டெஸ்ட் பண்ணுற, அவங்க நடத்துகிற நம்ம இந்த ஸ்கிட்ஸ் சைக்கிள் கண்டெஸ்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். இப்போது இது வந்து ரொம்ப மோட்டிவேஷனால் கிட்ஸை வந்து இந்த இப்போ இருக்க டைமில் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டுறோம் குழந்தைங்க எல்லாரையும், வெளியே எங்கேயுமே கூப்பிட்டு போகிறதில்ல, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண விடுறதில்ல. அதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இந்த ஐஎன்சிஜி வந்து இது நம்ம சைக்கிள் குரூப் வந்து இவங்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப மோட்டிவேஷனாக நிறையா பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் மென்டலி சேலஞ்ச் பசங்களுக்கு கூட நிறையா கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து இதை வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து என்கரேஜ் பண்ணுவோம். இது நம்ம குழந்தைங்களும் நம்ம ஃப்யூச்சரில் ஃபிட்னஸ்க்காக நம்ம எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணி அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அவங்கள அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம ஊட்டுவோம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம தலைமுறையும் நல்ல ஜென்ரேஷனும் இப்போ அந்த குழந்தைங்க வர அடுத்த ஜென்ரேஷனில் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வாழறதுக்கு இந்த ஃபிட்னஸை நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அவங்கள அந்த ஸ்போர்ட்ஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம ட்ரை பண்ணி அவங்கள இது பண்ண வைப்போம். அதனால் இந்த ஈவெண்ட், இந்த வீடியோக்குள்ளே போவோம். இந்த கிட்ஸ் சைக்கிளிங் எப்படின்னு நம்ம பார்ப்போம். பேர் சித்தார்த். சத்தம் சொல்லுங்கள். சித்தார்த். எந்த ஸ்கூலு? வேளாமல் வித்யாலயா. ஓகே. என்ன இது மாதிரி பண்ணியிருக்கீங்களா ஸ்போர்ட்ஸில்? Yeah, sports I'm doing archery. ஓகே, சூப்பர். So in GPS I'm doing that archery. ஓகே, சூப்பர், வெரி குட். வேறு என்ன இருக்கா ஸ்போர்ட்ஸ்? ரன்னிங் என்ன பண்ணுறீங்களா? No. இப்போ சைக்கிளிங் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? We heard that a race was here and we so came here. ஓகே, சூப்பர். பேர்? Yashwini. யஷ்வினி. எந்த ஸ்கூலு? லாலாஜி மெமோரியல் ஒமேகா இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஓகே. இப்போ சைக்கிளிங் இது மாதிரி என்ன பண்ணியிருக்கீங்களா? நிறையவே பண்ணியிருக்கேன். நிறைய பண்ணியிருக்கீங்களா? என்னென்ன ஈவெண்ட் பண்ணியிருக்கீங்க? நியூபி ரைட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வாலண்டியரிங் கூட பண்ணியிருக்கேன். காந்தி ஜெயந்திக்கும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கும். அப்புறம் லாசன் மெமோரியல் ரன் போயிருக்கேன். அதெல்லாம் நிறைய நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணுங்க. அப்போ ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? அப்படியே சொல்லலாம். ஓகே. வேறு என்ன எய்ம் இருக்கா? இல்லை. ஓகே, தேங்க்யூ. என்ன? உங்கள் பேர் என்ன? பிரதீஷ். பிரதீஷ். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? ஒமேகா. ஒமேகா. சரி, நிறைய ஒமேகாவில் தான் நிறைய வந்திருக்கீங்க இல்லை? 2-3 பேர். சரி, ஓகே. சைக்கிளிங் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? அப்பா போவார், அவரு கூடயே சேர்ந்து போயிட்டு. அப்பா வந்து ஃபிட்னஸ்லாம் இருக்கார், நல்லா ஃபிட்னஸ்லாம் உள்ள தான் இருக்கார், அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகே, ஓகே. வேறு என்ன பண்ணியிருக்கீங்களா ஈவெண்ட்? பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கீங்க? இது காந்தி ஜெயந்தி ரைட் பண்ணேன், இண்டிபெண்டன்ஸ் டே ரைட் பண்ணேன். ஓகே. காந்தி ஜெயந்தி 50 இது பண்ணீங்களா? 50 கிலோமீட்டர். சூப்பர். வேறு? அது 10 கிலோமீட்டர் ரன்னிங் போயிருக்கேன், சென்னை மாரத்தான். சென்னை மேரத்தான்லாம் போகிறீங்க? சரி, ஓகே. வேறு? அவ்வளோதான். வேறு என்ன மோட்டிவ் என்ன இருக்கா, இல்லை எய்ம் இருக்கா? ஸ்விம்மிங்கில் வந்து நேஷ்னல் லெவல் அச்சீவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க. ஓகே. அது நான் ஸ்டேட் லெவலில் மெடல் இருக்குது. ஸ்விம்மிங்லையா? டிஸ்ட்ரிக்ட்லையா? டிஸ்ட்ரிக்டில். ஓகே. வேறு? அவ்வளோதான். ஓகே, சூப்பர். ஒரு 3 இயர்ஸ் பேக் இது தேர்ட் ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன், அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அதில் 30 days ரன்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டெய்லி கண்டினியூவாக ரன் பண்ணணும். அது சரி. அதில் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் டெய்லி ரன் பண்ணுற மாதிரி அந்த இதில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணான். அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி ரன் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவேஷன் அவனுக்குள்ளே என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூவாக நம்ம மாரத்தான் ஈவெண்ட்லாம், ஏன்னா மாரத்தான் மட்டும்தான் இங்கே சென்னையில் நடக்குது. ஓகே. மற்றபடி மெயின் ரோட்டில் நம்ம வந்து இவனை ரன் பண்ண வைக்க முடியாது. அதனால் வந்து வீக்லிஸ் அந்த இதுக்கு கொண்டுட்டு போனோம். ஆக்சுவலாக அது வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு கொண்டு போகணுன்ற ஒரு மோட்டிவேஷனில் தான் கொண்டு போனது. பட் அதை கண்டினியூவாக ஆக 20, 25, 30, 35 அப்படியே இன்க்ரீஸ் ஆக அவனுடைய ஸ்பீட் வைஸும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சரி, நம்ம ரெக்கார்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியாலாம் கிடையாது. கொண்டுட்டு போனோம். ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், அவனுக்கும் ஹெல்த் வைஸ் ஃபிட்டாக இருக்கணுன்ற ஒரு ஐடியாவில் தான் போனது. பட் அது அப்படியே டோட்டலாக ஒரு 50 மாரத்தானுக்கு ஆஃப்டர் வந்து டோட்டலாக மாறிடுச்சு. அது பார்த்திங்கன்னா எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அது கிலோமீட்டர் வைஸும் ரெக்கார்ட் ஆகிடுச்சு, ப்ளஸ் மாரத்தான் வைஸும் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அடிஷ்னலாக ரிவர்ஸ் ரன்னிங் பண்ணது, அதுவும் ஒரு ரெக்கார்ட் பண்ணது. இந்த இயர் எண்டுக்குள்ளே ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஒரு யூஜாக இருக்கும். அது 5th வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்கும். அது ஓரளவு ஃபோக்கஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் 12 இயர்ஸில் தான் வந்து ஸ்டேட் லெவல்லையோ நேஷ்னல் லெவலில் போக முடியும். அதுக்குள்ளே ப்ரிப்பேர் ஆகிட்டு யங்கஸ்ட்டு கோல்டு மெடல் வாங்கின பர்சனாக இவனாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எய்மில் தான் யங்கஸ்ட்டு கோல்டு மெடல் வாங்கின ஒரே பையன் வந்து இவனாக தான் இந்தியாவில் இருக்கணுன்ற ஒரு மெயின் இதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக பண்ணுவோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. நீங்கள் என்ன சொன்னீங்க? இவன் வந்து பேக்கில் வந்துட்டு அவங்க டாடி தான் முன்னாடி வா கமான் கூப்பிட்டுட்டு இருந்தவர். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவன் போகிற ஸ்பீடுக்கு அவரால் வந்து இது பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இந்த இயர்க்குள்ளே ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. கண்டிப்பாக இருக்கும். ஓகே. நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? என்னென்ன பண்ணீங்க சொன்னீங்க? இது வரைக்கும் நீங்கள் பண்ணது? My name is Harish. ஓகே.
என்னென்ன ரெக்கார்ட் பண்ணீங்க சொன்னீங்க? என்னென்ன four world record, one Indian record, 96 marathon நான் ஃபினிஷ் பண்ணிருக்கேன். 842 kilometers நான் ஃபினிஷ் பண்ணிருக்கேன், கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அப்படியா? சூப்பர். இப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் ஒலிம்பிக் ட்ரை பண்ணுறீங்க இல்லை? ஆல் தி பெஸ்ட். ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கணும். ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வேணும். ஓகே, வெரி குட். ஓகே, இப்போ நீங்கள் வந்து எப்படி ஃபிட்னஸ் லெவலில் இந்த மோட்டிவேஷன் சைக்கிள் ஸ்போர்ட்ஸில் வந்து கொண்டு வரணும்னு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்க? இல்லை அதுதான் பையன் வந்து அவன் ஆர்டிஸ்டிக் ஸ்பெஷல் கிட். ஸ்பெஷல் கிட்னு சொல்லும்போது அவனுக்கு அகாடமிக்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லை, எதிர்பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. அதனால் அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் நாங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோம். அது ஒரு தெரப்பியாக பண்ணோம். காக்னிஷன் டெவலப்மெண்ட் ஆகுது, அவன் மோட்டார் ஸ்கில்ஸ் கொஞ்சம் பெட்டராகுது, அதுதான் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து சைக்கிளிங் வந்து நேச்சுரலாக அது தேவைப்படுதுனால நான் அது கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஆனால் நம்ம ரோட்டில் சைக்கிள் ஓடுறது எவ்வளோ அன்சேஃப்னு தெரியும், எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியும். பட் அதே மீறி வேறு வழி கிடையாது, பண்ணிட்டு பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கும்போது போகிறது. அதுக்கப்புறம் அவன் ஸ்விம்மிங் போயிட்டுருக்கான், ஸ்கேட்டிங் பண்ணுறான். ஸோ எங்களுக்கு முடிஞ்ச அளவு எந்தெந்த விஷயங்கள்லாம் நான் அது அவனை எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்டு இருக்கு ஸ்போர்ட்ஸில் பண்ண முடியும். ஆனால் இன்னொரு விஷயம் ஐ ஜஸ்ட் வாண்ட் நீங்கள் எடுக்கனால ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விருப்பப்பட்டேன். ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு செட்டப் விச் யூனிட் டு பி ஸ்ட்ரக்சர்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி மாதிரி யாராவது இனிஷியேட் இருந்தால் பெரிய விஷயமா இருக்கும் சார். அது நீட் இது தேவை, சேலஞ்சாக எடுத்து பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் இருக்குது, அது எய்ம் பண்ணி அதில் ஒரு லெவலில் போகிற மாதிரி எய்ம் பண்ணி இந்த பசங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நார்மல் கிட்ஸ்க்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இந்த ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு ஃபெசிலிட்டிஸ் உருவாக்குனீங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும், பெரிய விஷயமா இருக்கும். அது இல்லாமல் இருக்குது, அது இங்கே இன்னும் இல்லாமல் இருக்குது. அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம், அது தேவையும் கூட. அது பண்ணிங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும் சார். ஓகே, தேங்க்யூ. நான் கண்டிப்பாக. ஹாய், முடிச்சிட்டிங்களா உங்கள் ஈவெண்ட்டை? ஆமாம். நல்லா சைக்கிள் ஓட்டினீங்களா? ஆமாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனீங்க? ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனீங்க. என்னோட அப்பா கூட ஓடினாரு. அப்படியா? அவங்க அப்பா ஓட விட்டியா? உங்க கூட ரன் பண்ணிட்டு வந்தாரா? நீ ஃபாஸ்ட்டாக போனே, உங்கள் டேடி ஃபாஸ்ட்டாக போனாரா? நானும் ஃபாஸ்ட்டாக பண்ணேன். நீ தான் ஃபாஸ்ட்டாக வந்தியா? சரி சரி. நானும் ஃபஸ்ட்டு. நீ தான் ஃபஸ்ட்டா? வெரி குட், சூப்பர். சொல்லுங்கள் சார், எப்படி மோட்டிவேட் கொண்டு வரீங்க? ஒரு ஃபிட்னஸ் லெவலில் நீங்களே கொண்டு வந்துடுறீங்க. இது நம்ம என்விரான்மெண்ட் தான். முன்னாடி போன வாரம் சண்டே நான் சொன்ன மாதிரி ஒரு என்விரான்மெண்ட், ஒரு ஹெல்தி என்விரான்மெண்ட். அது ஐஎன்சிஜி நம்ம குரூப் ரெடி பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்தி என்விரான்மெண்ட் நல்லா கிரியேட் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் டு ஐஎன்சிஜி அண்ட் சங்கர் அண்ணா. ஸோ தே டூயிங் எ கிரேட் ஜாப். ஸோ இப்போ எங்களுக்கு ஒரு சைக்கிளிங் ஈவெண்ட் மாதிரி இவங்களுக்கு ஒரு சைக்கிளிங் ஈவெண்ட், அவங்களுக்கும் நல்லா ரிலேட் ஆகும். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன். என்னோட அப்பா கூட சைக்கிளிங் பண்ணிக்காரு. அப்படியா? சூப்பர். சரி, அப்புறம் சொல்கிறேன். அப்போ நான் வந்து என் வீட்டில் வந்து என்ன பண்ண மாட்டேம்மா, ஜூஸ்லாம் நான் என்னோட அம்மா கிட்ட கேட்குவேன். அப்படியா? ஹெல்த்தி ட்ரிங்க்லாம் குடிப்பியா? அப்படியா? எந்த ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் உனக்கு? லெமன் ஜூஸ். மொசாம்பி இல்லையா? மொசாம்பி இல்லையா? சாத்துக்குடி ஜூஸ் இல்லையா? ஓகே. We also joined cycling almost 1 month back. Okay. And we both have taken cycles. Okay. And we have completed 50 kilometers. Okay. Both we have. And my wife, she completed in first attempt only 50 kilometers. Okay, so the second day when we have taken the cycle, okay, second day only she completed 50 kilometers. Okay. And after that we get to know about these skid rides. So we okay, want him to participate, and he also very enthusiastic to join this ride, and he has completed. Okay. Even though he met with some he fall down in between, but still he completed the second round also. Okay. You're not So crying, no? yeah, he's not crying, he's very good. And we give thanks to INGC that they are organizing this rides and motivating the kids and cyclists. That is good, and that is a need of time now. Cycling is the need of time now because of we have to go green. So that is the one step we are putting towards go green with cycling. Okay. So we have to go ahead with this. Thank you. கனிஷ்கா, ஓகே. எந்த ஸ்கூலு? ஆர்மி பப்ளிக் ஸ்கூல். ஓகே. சைக்கிளிங் வேறு என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா? இதான் ஃபஸ்ட் டைம். நல்லா ஓட்டுவீங்களா? ஓகே. வேறு எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி ஒரு மோட்டிவேஷனாக ஒரு ஃபிட்னஸ் லெவலில் கொண்டு வரீங்க? அதில் பேஸ் என்ன? நீங்கள் யார் ஃபிட்னஸாக இருக்கீங்களா இல்லை ஒர்க் அவுட் ரொம்ப பிடிக்குமா? அதை பற்றி
இல்லை ஆக்சுவலி இதுதான் நாங்கள் ஸ்டார்ட் என்னோடய ஃப்ரெண்டு மூலியமாக தான் வந்தோம். அவன் தான் இன்டிமேட் பண்ணிகிட்டே இருப்பான், ப்ளீஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும், உங்களுக்கே ஒரு நல்ல ஃப்ரெஷ் அட்மாஸ்பியராக இருக்கும். இது நீங்கள் போனீங்கன்னா அவளுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவே தான் சரின்னு கூட்டிகிட்டு வந்தோம். ஆமாம், கண்டிப்பாக இப்போ தான் பேட்மிண்டன் கிளாஸ் சேர்த்துருக்கோம். ஸோ ஆமாம், ஸ்போர்ட்ஸ். ஸோ சைக்கிளிங்கும் பெட்டராக இருக்கும், எல்லா விதத்துலேயும் ஃபிட்னஸ்க்கும் மைண்டுக்கும் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணோம். கண்டிப்பாக தேங்க்யூ சார். உங்கள் பேர்? ஹேத்து தர்ஷன். எந்த ஸ்கூலு? சென்ட் ஃப்ரான்சிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஓகே, நல்லா அழகாக சிரிக்கிறீங்க. சரி, வேறு என்ன சைக்கிளிங் எதனா பண்ணியிருக்கீங்களா? வேறு சைக்கிளிங் ஃபஸ்ட்டு சைக்கிளிங் ஈவெண்ட். ஆனால் முன்னாடி நான் மேரத்தான் போனேன். மேரத்தான் போனீங்களா? எவ்வளோ கிலோமீட்டர்? மோர் ஷார்ட் கிலோமீட்டர்ஸ் 1.5 கிலோமீட்டர்ஸ், இல்லைனா மோஸ்ட்லி 1.5 இல்லைனா 1 கிலோமீட்டர்ஸ். ரன்னிங் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ சைக்கிளிங் இதான் ஃபஸ்ட்டா இல்லை என்ன பண்ணியிருக்கீங்க? சைக்கிளிங் ஃபஸ்ட் ஈவெண்ட். ஃபஸ்ட்டு தான். முன்னாடி வீட்டிலலாம் நான் ரவுண்ட் சைக்கிள் பண்ணுவேன். நல்லா பண்ணுவீங்க. நம்ம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட சைக்கிள்ஸ் இருக்குது, அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாரும் விளையாடுறதுக்கு ரன்னிங் கேம்ஸ் விளையாடுறதுக்கு முன்னாடி சைக்கிள் பண்ணுவாங்க. இதுவாக இருக்கும், சப்பியாக இருக்கான் இல்லையா? சப்பியாக இருக்கு. ஸோ அதனால் ஃபிட் ஆகிறதுக்காக ஸ்டார்டட் கோயிங் ஃபார் பாஸ்கெட் பால் ட்ரைனிங். ஓகே. ஷட்டில் விளையாடிட்டா இருந்தேன். பட் ரீசெண்டாக சைக்கிளிங் பண்ணதில் சைக்கிளிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே. பசங்க கூட ஓடிட்டு வீட்டு பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் பசங்க விளையாட்டு வெரி ஆக்டிவ் நோ. ஸோ பிகாஸ் ஆஃப் சைக்கிளிங். ஸோ ஐ ஹோப் வில் கண்டினியூ டு டூ திஸ். கண்டிப்பாக. ஓகே. உங்கள் பேர் என்ன? கிருவியா. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? பியூப்பலா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? மாட் 1. அப்படியா? சைக்கிள் ஓட்ட தெரியுமா? சைக்கிள் நல்லா ஓட்டுவீங்களா? ஓகே, தேங்க்யூ. இப்போ எப்படி நீங்கள் இந்த மோட்டிவேட்டாக வளர்க்கணும், ஃபிட்னஸ் வளர்க்கணும்னு உங்களுக்கு ஐடியா வந்தது? அது பேசிக்கலி அவன்கிட்டே இருந்தது, ஃபிட்னஸாக இருக்கணும்னு. ஹி லவ் சைக்கிளிங் ஆக்சுவலி. ஸோ எப்போவுமே எடுத்துகிட்டு ஹி யூஸ் டு ஃப்ளை. வி ஆர் ஸ்டேயிங் இன் ப்ரெஸ்டீஜ். ஸோ இட் ஹாஸ் அ வெரி பிக் ஏரியா ஃபார் cycling and all that. So he always flies in cycle. He never rides a cycle. So and he loves the feel of the cycling. When I ask him why are you always doing cycling, so he always tells me that he loves the feel of cycling. When the air hits on his face, he loves that feel. That's what motivated him. And I think he's now 7 years old, but right from around 7 completed. So right from when he was 2 years old, he started cycling, and this is his 3rd or 4th cycle. And so that's how he has an flair for cycling. So I really wanted it to take it forward in a more organized way, and I was looking for something when I came to Chennai. So then I found Mr. Shankar doing this INCG. So I was requesting him, why don't you organize an event for kids also? Then slowly after some time he said, we have started organizing. Why don't you ask him also to participate? The moment I told him, he was more willing to join. And then the day I told him that he has to go for an event, so he started practicing more. And he took his cycle to a repair shop, got it repaired and all that, set it right. And today he was like all set, whole night he didn't sleep. Every now and then he was like with that excitement waking up, willing to participate. And here I think after the first round also he came and he was not knowing he has to go for a second round. Then few kids started returning back. Then I was also waiting to see where is he. Then he started again, but then he made up again. So he has come first. So he wants to take it forward. But I think in Chennai we have a very less option for cycle to be considered as a sport. So these kind of events are very good, and it should help in popularizing this event. Today, this time we had 15 kids. I hope in the coming years it should become a 50, 100 and a mega event like any other marathon for our kids, because cycling is the best sports and it gives a lot of fitness. So that's it. I hope to participate in many more events, and I congratulate INCG for organizing this event in a very nice way. Ways to go. Thank you. Thank you. And good luck to Savesh. He is really a good motivator. Thank you. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலி இப்போ இருக்கிற ஃபீல்டில் மெடிக்கல் லைன் பயங்கர பீக்கில் இருக்குது. அதை ட்ராப் டவுன் பண்ணோன்னா ஃபிட்னஸ்க்கு இதை கொஞ்சம் ஸ்டார்ட் அப் பண்ணால் தான் உண்டு. அனதர் திங், நவடேஸ் கிட்ஸ்க்கு இதெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறதே கிடையாது. ஒரு சர்டன் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் எல்லாம் டேப்லெட்ஸும் கைமாக சுற்றி வராங்க. அதை நம்ம ட்ராப் டவுன் பண்ணணும் அப்படின்னா we have to encourage these kind of events. That's all. Thanks parents for coming. Okay, இன்னைக்கு வந்து 6th October, பட் நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணுறோம்னா வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். ஃப்ரம் 1992 இந்த செலிப்ரேஷன் ஓடிட்டு இருக்கு. ப்ராப்ளி இட்ஸ் a day to remember mental health is very very important. மன தைரியம், மன வலியம், மன ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால அது பண்ணுறோம். ஸோ ஐஎன்சிஜிங்கிற இந்த குரூப், இது நம்ம சைக்கிள் குரூப்
ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் மாதிரி இது பண்ணோம். எதுக்கு அப்படின்னா மன ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மென்டல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது கிட்ஸ் எப்படி வேணா இருக்கலாம், ரெகுலர் கிட்ஸாகவும் இருக்கலாம், ஸ்பெஷல் கிட்டாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து குழந்தைங்க கூட நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு நல்ல நம்ம உறுதிமொழி எடுத்துப்போம். we have to spend quality time with kids. அப்பதான் நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியும். என்ன குழந்தைங்களோட ஹெல்த் தான் நம்ம ஹெல்த்தும். ஓகேங்களா? ஸோ இங்கே நிறைய பேர் நீங்கள்லாம் வந்திருக்கதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை என்கரேஜ் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கட்டும். we'll get a good green healthy future. mental health is very very important. ஸோ பார்த்துக்கோங்க உங்க குழந்தை என்ன பண்ணுது, என்ன எப்படி பிஹேவ் பண்ணுறான், பேச முடியுது, அதெல்லாம் பாருங்க. அவங்க பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா you are their parents. definitely you can understand what they are going through. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல விரும்புகிறேன்னா மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கேர் எடுத்து இருக்கணும். ஸோ தேங்க்யூ. நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஃபேஸ்புக்கில் போட்டுருவோம். அதே மாதிரி இது குரூப்பில் நீங்கள் குரூப்பில் போட்டுருவோம். நீங்கள் போஸ்ட் போடும்போது INCG டேக் பண்ணிக்கோங்க. எவ்ரி இயர் இது கண்டக்ட் பண்ண மாதிரி இருக்கா? இதுதான் சார் ஃபர்ஸ்ட் நாங்க கிட்ஸ் ரேடியோ தான் பண்ணிருக்கோம். அதனால தான் கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. we will do lot of improvements. நிறைய பண்ணுவோம். எவ்ரி இயர் பண்ணுவோம். நீங்க INCG Facebook பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. Thanks all. Thanks for your time. Any feedbacks please?